மகா கந்த சஷ்டி இன்னைக்கு எனக்கு 21வது நாள் விரதங்க. நிறைய பேருக்கு 6வது நாள் விரதமா இருக்கும், நிறைய பேருக்கு 48வது நாள் விரதமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எதை நினைச்சு வேண்டிட்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது, கவலையே படாதீங்க. நான் எப்படி சாப்பிட போறேன்னா, சூரசம்ஹாரம் முடிஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. பார்க்க போறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த 3 முறைப்படியும் இருக்கலாங்க. இன்னைக்கு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகருக்கு பிடிச்ச தேனும் திணைமாவும் திருப்பாகம் அப்படி இல்லைன்னா பஞ்சாமிர்தம் செஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஸ்வீட்னாலும் முருகருக்கு செஞ்சு வச்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வீட்டை மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இனிப்பு ஏதாவது செஞ்சு வச்சு படைச்சி கும்பிடுங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மாலை எப்போ கட்டணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாளைக்கும் கட்டலாம், நாளடைக்கும் கட்டலாம். ஒத்தப்படையில் வர நாட்களாக இருக்கணும், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நல்லா இருக்கத்தான் போகிறோம். அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மன மகிழ்ச்சியாக, ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குங்க. 21 நாள் விரதம் முடித்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுட்டு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் நல்லா கல்யாண விருந்து செஞ்சு முருகருக்கு வச்சு படைச்சிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு பூஜை பண்ண போகிறோம். எல்லாருமே நிச்சயமாக நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்போம். எல்லா புகழும் முருகருக்கு.